நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தையே புரட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய மழையும் வெள்ளப்பெருக்கும், நம்முடைய வாழ்க்கை முறை, இயற்கைக்கும் நமக்குமான உறவு, நம்முடைய நவீன கட்டுமானங்கள், புதிய நகரங்கள், புதிய ஊர்களை நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய விதம் என்று எல்லாவற்றையும் பற்றி மிக மிக ஆழமான அடிப்படையான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாம் வளர்ச்சி என்றும் நவீனமயமாக்கல் என்றும் அல்லது புதிய நகரங்களை உருவாக்குவதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நகரங்களை விரிவுபடுத்துவதற்கும் நாம் செய்த அத்தனை முயற்சிகளும் நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் அழிக்கிற ஒரு முயற்சியாக, ஒரு தற்கொலை முயற்சியாக இருந்திருக்குமோ என்கிற ஒரு மிகப்பெரிய கவலையும் அச்சமும் இந்த மாதம் பொழிந்து கொண்டிருக்கும் இந்த பெரும் மழைப்பொழிவு நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. உண்மையில் இதை ஒரு வரலாறு காணாத மழை, பேய் மழை அல்லது அச்சுறுத்தக்கூடிய மழை என்றெல்லாம் பல்வேறு விதமாக நாம் அழைக்கிறோம். ஆனால் இயற்கை என்பது மனிதனை எப்போதும் சூறையாடுவதற்காக உருவான ஒன்று அல்ல. இயற்கை என்பது மனிதனுக்கு எதிராக ஒருபோதும் செயல்படுவதும் இல்லை. ஆனால் மாறாக இயற்கையின் பாதைகளை நாம் மறிக்கிற போது, இயற்கையினுடைய இடங்களை நாம் ஆக்கிரமித்துக் கொள்கிற போது, இயற்கையினுடைய இயல்பான சுழற்சிகளை நாம் தடுத்து நிறுத்துகிற போது உண்மையில் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்கிறது. இந்த யுத்தத்தை மனிதர்கள் தான் தொடங்குகிறார்கள். மனிதர்கள் தான் இயற்கையினுடைய பாதையை மறிக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு வனவிலங்கு என்பது ஊருக்குள் புகுந்து மக்களை வேட்டையாடுகிறது என்று சொன்னால் அது இரத்த வேட்கையினால் அந்த வனவிலங்கு ஊருக்குள் புகுந்து மக்களை வேட்டையாடுவதில்லை. ஒரு சிறுத்தையோ ஒரு புலியோ வாழக்கூடிய வனங்களை நாம் அழித்து நாம் ஆக்கிரமித்து கொள்கிற போது அந்த மிருகங்கள் எங்கு செல்வதென்று தெரியாமல், இறைக்காக என்ன செய்வதென்று தெரியாமல் அவை ஊருக்குள் புகுந்து வேட்டையாடுவது போன்றதுதான் இந்த மழைப்பொழிவின் காரணமாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் வெள்ளப்பெருக்கும் சேதங்களுமாகும். சமீப ஆண்டுகளில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சேதங்கள் சென்னையிலும் கடலூர் மாவட்டத்திலும் மட்டுமல்ல, இப்பொழுது தமிழகம் முழுக்க அது ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மழைப்பொழிவை நாம் முழுக்க குற்றம் சொல்ல முடியுமா அல்லது இயற்கையை குற்றம் சொல்ல முடியுமா? ஏனென்றால் நண்பர்களே, நன்றாக நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு மழை வராதா, ஆறுகளில் தண்ணீர் வராதா என்று ஒரு மாதத்திற்கு முன்பு வரை கூட நாம் எப்படியெல்லாம் ஏங்கி நின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அண்டை மாநிலத்தவரிடமெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், விவசாயத்திற்கு, குடிநீருக்கு என்றெல்லாம் நாம் கையேந்தி நின்ற ஒரு நிலைதான் கடந்த மாதம் வரைக்கும் இருந்தது. ஆனால் இயற்கை என்னை மனம் திறந்து நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்கிற போது அந்த செல்வமே நமக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையாகவும் துன்பமாகவும் மாறிவிட்டது என்று சொன்னால் உண்மையில் நாம் அந்த செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியற்றவர்களாக அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை என்பது அதற்கான தகுதியற்ற ஒன்றாக மாறிவிட்டது. எப்படி தகுதியற்றதாக மாறிவிட்டது என்று சொன்னால், இயற்கையோடு உங்களுக்கு ஒரு நேர்மையான உறவு இருந்தால் மட்டுமே இயற்கையினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும், இயற்கையினுடைய கொடைகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் நீர்நிலைகளை பாதுகாப்பது தொடர்பாக அல்லது நீரை சேமிப்பது தொடர்பாக, நீரை நாம் அதற்கான பாதைகளை உருவாக்குவது தொடர்பாக என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது நீர் மேலாண்மை என்பது ஒரு மிகப்பெரிய அறிவியல். அந்த அறிவியல் இந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதல்ல. மனிதன் கூட்டமாக நாகரிகமாக சேர்ந்து எப்போது வாழத் தொடங்கினானோ அப்போதே இந்த நீர் மேலாண்மை குறித்த அறிவியல் உருவாகிவிட்டது. மனிதர்கள் எப்பொழுது விவசாயத்தில் ஈடுபட்டார்களோ, எப்பொழுது ஊர்களையும் நகரங்களையும் உருவாக்கினார்களோ அப்போதே நீர் மேலாண்மை என்பது ஒரு மிகப்பெரிய கலையாக, ஆற்றலாக இங்கு மாறிவிட்டது. உதாரணமாக, நம்முடைய அரசர்கள், நம்முடைய முன்னோடிகள் அவர்கள் நீர் மேலாண்மையை ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு ஆட்சியல் தத்துவமாக அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். குளங்களை வெட்டுவது, ஆறுகளை உருவாக்குவது, அணைகளை உருவாக்குவது, மலைகளில் பெய்து வழிந்தோடி வரக்கூடிய நீரை பாதுகாத்து வைப்பது என்பதற்கான ஏராளமான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டன. அதாவது எப்பொழுதெல்லாம் அந்த நீர் சேதமாகி விடாமல் அது முழுக்க விவசாயத்திற்கும் குடிதண்ணீருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஆறுகளும் குளங்களும் உருவாக்கப்பட்டது மட்டுமல்ல, அதை பராமரிப்பது பொதுமக்களுடைய ஒரு அடிப்படை கடமையாகவும் வைக்கப்பட்டிருந்தது.
ஆனால் இந்த நூற்றாண்டில், குறிப்பாக கடந்த ஒரு 40-50 வருடங்களில் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாகவும், மனிதர்களுடைய பேராசையின் காரணமாகவும், வர்த்தக நலன்களின் காரணமாகவும் நிறைய குளங்கள் மூடப்பட்டன, நிறைய ஏரிகள் நீங்கள் தூர்ந்து போயின. அப்படி தூர்ந்து போனதனுடைய விரைவு, ஆக்கிரமிக்கப்பட்டதனுடைய ஒரு விளைவு, நகரங்களை விரிவுபடுத்துகிறோம் என்கிற பெயரில் நமக்கு தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பிரம்மாண்டமான குடியிருப்புகளும், மால்களும், கல்லூரிகளும், இன்னும் பல விஷயங்களும் உருவாக்கப்பட்டன. மற்ற ஊர்களில், தமிழகத்திலும் கூட அதுதான் நிலைமை. காணாமல் போன குளங்கள், காணாமல் போன ஏரிகள் ஆயிரம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் இயற்கைக்கு எதிராக நாம் புரிந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்பது, நாம் நிலத்தடி நீர் என்பது நமக்கு அரிதானதாகவும், ஆற்று நீரும் குளத்து நீரும் நமக்கு அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறிவிட்டது. நிறைய ஆறுகள் வற்றி போயின, மணல் படுகைகளாக மாறின. அந்த ஆறுகளில் இருந்து மணல் எடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கொள்ளையாக மாறிய பிறகு, அந்த ஆற்றுப்படுகையிலிருந்து கிடைக்கக்கூடிய நீரை சேமித்து வைக்கக்கூடிய அதனுடைய இயல்பு என்பது முற்றாக தகர்க்கப்பட்டது. நீர் செல்லும் பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டன. அப்படி இருக்கிற போது ஒரு பெரிய மழைப்பொழிவு ஏற்படுகிற காலத்தில் என்ன நடக்கும்? சென்னையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே ஒரு நகரத்தில் 3 நதிகள் ஓடக்கூடிய நகரம் என்றால் அது சென்னை மட்டும்தான். நீங்கள் அடையாறு கால்வாயாக இருக்கட்டும், அல்லது கூவம் நதியாக இருக்கட்டும், பக்கிங்காம் கெனாலாகட்டும், இப்படி 3 நதிகள், அதாவது எப்படி மழை பெய்தாலும் அந்த மழைநீர் வடிந்து செல்லக்கூடிய 3 நதிகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம் என்பது இன்றைக்கு மழைநீர் எங்கே செல்வது என்று தெரியாமல் தத்தளிக்கிறது என்று சொன்னால், மழைநீரினுடைய பாதைகளை அடைத்தவர்கள் யார்? நாம் தான் அதை செய்தோம். கட்டுமானங்களுக்கு அனுமதிகள் வழங்குகிற போது அது இயற்கை நீர்நிலைகள் அளிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி கவலைப்படாமல் கண்மூடித்தனமாக கட்டுமானங்களை உருவாக்கியதனுடைய ஒரு விளைவாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ள அபாயத்தை தமிழகமே சந்தித்து கொண்டிருக்கிறது. சென்னை போன்ற ஒரு நகரத்தில் வாழ்வது என்பது மிக மிக ஆபத்தான ஒன்றாக மாறிவிட்ட ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். சென்னையினுடைய பெரும்பகுதி இன்றைக்கு வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த காட்சி என்பது மக்களை மனமுடைய செய்வதாக இருந்தது. எந்த விதமான மீட்பு நடவடிக்கைகளும் மக்களுக்கு இல்லை, எந்த விதமான பாதுகாப்பும் மக்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக குறைவாக இருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகளும் உதவிகளும் பெரும்பகுதி மக்களுடைய துயரத்தை தீர்ப்பதாக இல்லை என்கிற நிலையில் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் மிக மிக முக்கியமானது. கடந்த 30-40 ஆண்டுகளில் காணாமல் போன ஏரிகள், ஆறுகளை நம்மால் மீட்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சமாக ஒரு பெரிய மழைப்பொழிவு ஏற்படுகிற போது வெள்ளம் வடிவதற்கான சூழலை உருவாக்குவதும், மிஞ்சி இருக்கக்கூடிய ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் பாதுகாப்பதும், அவற்றை தூர்வாருவதும் ஒரு முதன்மையான ஒரு தேசிய கடமையாக, ஒரு அரசினுடைய கடமையாக, பொதுமக்களினுடைய கடமையாக இருக்க வேண்டும். இதற்காக செலவிடப்படுகிற பணம் என்பது பலராலும் சூறையாடப்படுகிறது. அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நபர்கள், குறிப்பாக இன்றைய ஆளும் கட்சியினர் இதற்கு எவ்வளவு தூரம் இந்த விஷயங்களை சூறையாடி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது, அதிகாரிகளும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது, நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய குற்றம், மக்களுக்கு எதிரான ஒரு குற்றம். அந்த குற்றத்திற்கான தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படுவது மட்டுமல்ல, இயற்கை இந்த கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டால்தான் நமக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி, மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.